பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாயை இதுவரை பெறாதவர்கள் நாளை முதல் ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவற்றுடன் 3000 ரொக்க பரிசு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டது. சுமார் 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்தை கடந்த 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அன்று முதல் ஒவ்வொரு கடைகளிலும் தினமும் சுமார் 300 பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்டு பொங்கல் பரிசு கொடுக்கப்பட்டு வந்தது. பயனாளிகள் யாரும் விடுபட்டுவிடக்கூடாது என்ற வகையில் போகி பண்டிகையான 14ஆம் தேதியும் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. 90% பேருக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுள்ள நிலையில் பண்டிகைக்கு சொந்த ஊர் பயணம் மேற்கொண்டவர்களில் சிலர் மட்டும் இன்னும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறவில்லை. அவர்கள் ஊர் திரும்பியவுடன் ரேஷன் கடைகளில் நாளை முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாயை இதுவரை பெறாதவர்கள் நாளை முதல் ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவற்றுடன் 3000 ரொக்க பரிசு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டது. சுமார் 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்தை கடந்த 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அன்று முதல் ஒவ்வொரு கடைகளிலும் தினமும் சுமார் 300 பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்டு பொங்கல் பரிசு கொடுக்கப்பட்டு வந்தது. பயனாளிகள் யாரும் விடுபட்டுவிடக்கூடாது என்ற வகையில் போகி பண்டிகையான 14ஆம் தேதியும் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. 90% பேருக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுள்ள நிலையில் பண்டிகைக்கு சொந்த ஊர் பயணம் மேற்கொண்டவர்களில் சிலர் மட்டும் இன்னும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறவில்லை. அவர்கள் ஊர் திரும்பியவுடன் ரேஷன் கடைகளில் நாளை முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.